நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் இமானுவேல் பேசுகிறேன். இன்றைய தேதி 13/5/2024, அதாவது மே மாதம் 2024ஆம் ஆண்டினுடைய 13ஆம் நாள்ல தான் நாம இப்ப இருக்கோம். இப்பொழுது நேரம்னு பாத்தீங்கன்னாக்கா பிற்பகல் 2 மணி ஆகிறது. முன்னதாக கடந்த காணொளிகளில் மழை வாய்ப்புகளில் நாம் எதிர்பார்த்திருந்ததை போலவே இன்றைய அதிகாலை மற்றும் அதனை ஒட்டியிருக்கக்கூடிய காலை நேரங்கள்ல கடலோர பகுதிகளுக்கு மிக நெருக்கத்தில் இருக்கக்கூடிய கடல் பகுதிகளில் சிறு சிறு மழை மேகங்கள் திரள தொடங்கி அதன் பிறகு உள்ளே ஊடுருவி கடலோர மாவட்டங்களிலும் ஆங்காங்கே சில இடங்கள்ல மழையை பதிவு செய்திருக்கிறது. நேற்றைய தினமே நான் சொல்லியிருந்தேன், இது வெப்பசலன மழை காலகட்டத்தில் பதிவாகக்கூடிய மழை, இது பருவ மழை கிடையாது. என்னதான் கிழக்கு திசை காற்றினுடைய தாக்கத்தினால கிடைக்கக்கூடிய மழையாக இது இருந்தாலுமே இது வெப்பசலன மழை அளவுகள் பட்டியலில் தான் கணக்கில் எடுத்துக்கொள்ளப்படும். அதன் அடிப்படையில் நாம் பார்த்தோமேயானால் மழையானது பதிவாகிவிட்டு அதன் பிறகு உட்பகுதிகளை நோக்கி நகர்ந்து சென்றுவிடும். அந்த ஈரப்பதம் உட்பகுதிகளுக்கு மிகவும் சாதகமானதாக இருக்கும். உட்பகுதிகளில் பார்த்தீங்கன்னாக்கா அந்த பிற்பகல், மாலை மற்றும் இரவு நேரங்களில் உருவாகக்கூடிய அந்த மழை மேகங்கள் மிகவும் முக்கியம் வாய்ந்ததாக இருக்கும். இப்போ அடுத்து வரக்கூடிய 24 மணி நேரத்தில் அதுதான் நிகழ இருக்கிறது. அதன் பிறகு மீண்டும் பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு நள்ளிரவு அல்லது அதிகாலை அதனை ஒட்டி இருக்கக்கூடிய காலை நேரங்களில் கடல் பகுதிகளில் இருக்கக்கூடிய அந்த மழை மேகங்கள் கடலோரத்திற்கு மிக நெருக்கத்தில் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. இப்போ கூட பாத்தீங்கன்னாக்கா கொஞ்ச நேரத்திற்கு முன்பாக பதிவாகி இருக்கக்கூடிய அந்த ரேடார் படத்தை நாம் அடிப்படையாக கொண்டு பார்க்கும்பொழுது திருத்துறைப்பூண்டி மாதிரியான பகுதிகளில் அதற்கு அருகே கூட மழை மேகங்களானது பதிவாகி வருகிறது. இது திருவாரூர் மாவட்டத்தினுடைய தெற்கு பகுதி. இந்த பகுதிகளில் மட்டுமல்லாது திருவாரூர் மாவட்டத்தினுடைய தெற்கு பகுதிகளில் பல்வேறு இடங்களிலும் மழையானது பதிவாக இருக்கிறது. அரியலூர் மாவட்டம் உடையார்பாளையம் அருகில் கூட சில மழை மேகங்கள் பதிவாகி கொண்டிருப்பதையும் நம்மால உறுதி செய்ய இயல்கிறது. இந்த காணொலியில, இந்த செயற்கைக்கோள் ரேடார் காணொலிகளை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். இப்போ மழை மேகங்கள் பார்த்தீங்கன்னாக்கா மேற்கு நோக்கி தான் நகருது. மழை மேகங்கள் அடுத்து வரக்கூடிய சில மணி நேரங்களிலும் மேற்கு நோக்கி தான் பயணிக்க இருக்கிறது. உட்பகுதிகளில் அந்த மழை மேகங்கள் உக்கிரமடைவதற்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்கிறது. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னாக்கா புதுக்கோட்டை நகர பகுதிகளில் பதிவாக இருக்கக்கூடிய அந்த மழை காணொலியும் எனக்கு கிடைக்க பெற்றுவிட்டது. அந்த மழை மேகமும் மேற்கு நோக்கி தான் நகர்ந்து கொண்டு இருக்கிறது. ஆப்வியஸ்லி பார்த்தீங்கன்னாக்கா திருச்சி மாவட்ட தெற்கு பகுதிகளுக்கு சில இடங்கள்ல கனமழைக்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறது. தற்போது பதிவாகி கொண்டிருக்கக்கூடிய அந்த ரேடார் படத்தை நாம் அடிப்படையாக கொண்டு பார்க்கும் பொழுது கூட ராங்கியம் மாதிரியான பகுதிகளில், அதே போல பார்த்தீங்கன்னாக்கா பரம்பூர், காரையூர் சுற்றுவட்டார பகுதிகள், இது புதுக்கோட்டை மாவட்டத்திற்கு மிக நெருக்கத்தில் இருக்கக்கூடிய பகுதி, புதுக்கோட்டை நகருக்கு மிக நெருக்கத்தில் இருக்கக்கூடிய பகுதி. காரையூர் மற்றும் பொன்னமராவதி இடைப்பட்டு இருக்கக்கூடிய சாலையிலும் பரவலாக மழை மேகங்களானது பதிவாகி வருகிறது. இந்த மழை மேகங்கள் மேலும் மேற்கு நோக்கி நகரும் பொழுது பொன்னமராவதி சுற்றுவட்டார பகுதிகளில் சிறப்பான மழைப்பொழிவு ஏற்படுத்தும் அப்படிங்கிற மாதிரி நம்ம நம்பலாம். அதே போல பார்த்தீங்கன்னாக்கா அன்னம்பட்டி, போடாங்குப்பட்டி, இதே போன்ற பல்வேறு இடங்களிலும் மழை மேகங்களானது அந்த மணப்பாறைக்கு தெற்கே இருக்கக்கூடிய இடங்கள்ல, இழுப்பூர் மற்றும் திருப்பத்தூர் இடைப்பட்டு இருக்கக்கூடிய பகுதிகளில், நான் சொல்லக்கூடிய திருப்பத்தூர் சிவகங்கை மாவட்ட திருப்பத்தூர், அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா மழை மேகங்களானது பதிவாகி வருகிறது. அடுத்த 24 மணி நேரத்திலையும் உங்களுக்கு தென் மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில், தென் மாவட்ட பகுதிகளில், தென் உள் மாவட்ட பகுதிகளில், அதே போல மேற்கு உள் மாவட்ட பகுதிகளில், வட உள் மாவட்ட பகுதிகளில், ஜவ்வாது மலையை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதிகள் என பல்வேறு இடங்களிலும் மழையானது பதிவாகலாம். எந்தெந்த குறிப்பிட்ட பகுதிகளில் மழை பதிவாகுவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்கிறது என்பது தொடர்பான தகவல்களை இந்த காணொலியில நான் உங்க கூட பகிர்ந்துக்க போறேன். நேற்றைய தினம் நாம் எதிர்பார்த்திருந்த பகுதியான தென்காசி மாவட்டம் சிவகிரி சுற்றுவட்டார பகுதிகளில், அதாவது தென்காசி மாவட்டத்தில் மழை பதிவாகும் அப்படிங்கிறத நேற்றைய தினமே நான் உறுதிப்படுத்தியிருந்தேன். சிவகிரியில 100 மில்லிமீட்டருக்கும் அதிகமான அளவு மழை பதிவாக இருக்கிறது என்பது சிறப்புக்குரிய ஒரு விஷயம்தான். இப்ப நிகழ்நேர தகவல்களை உங்க கூட பகிர்ந்து கொண்டு விட்டு அதன் பிறகு அடுத்த 24 மணி நேரத்துல எந்தெந்த குறிப்பிட்ட பகுதிகளில் மழை பதிவாகுவதற்கான சாத்தியக்கூறுகள் மிக மிக அதிகமாக இருக்கிறது என்பது தொடர்பான தகவல்களை உங்க கூட நான் பகிர்ந்துக்க போறேன். அதன்படி பார்த்தோம்னாக்கா நான் ஏற்கனவே சொன்னது போலவே திருத்துறைப்பூண்டி சுற்றுவட்டார பகுதிகளில், திருத்துறைப்பூண்டி மற்றும் நம்ம தகட்டூர் இடைப்பட்டு இருக்கக்கூடிய பகுதிகளில், நெடுந்திடல் சுற்றுவட்டார பகுதிகளில் என பல்வேறு இடங்களிலும் பரவலாகவே மழை மேகங்களானது பதிவாகி கொண்டிருக்கிறது. இந்த மழை மேகங்கள் மேற்கு நோக்கி தான் நகரும். அதனால பார்த்தீங்கன்னாக்கா தஞ்சை மாவட்ட தெற்கு பகுதிகளிலும், குறிப்பாக ஒரத்தநாடுக்கு தெற்கே இருக்கக்கூடிய இடங்கள்ல, பட்டுக்கோட்டையை ஒட்டி இருக்கக்கூடிய சில இடங்களில் மீண்டும் மழை பதிவாகுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. பட்டுக்கோட்டைக்கு நெருக்கத்தில் இருக்கக்கூடிய சில இடங்கள்ல மழை ஆல்ரெடி பதிவாகி இருப்பதாக எனக்கு தகவல்களும் கிடைக்க வந்திருக்கிறது. இவை தவிர்த்து நாம் பார்த்தோம், ஆனால் உடையார்பாளையத்தில் இருக்கக்கூடிய அந்த மழை மேகங்களும் மேற்கு நோக்கி தான் நகரும். அதற்கு மேற்கே இருக்கக்கூடிய பகுதிகளில், அரியலூருக்கு மிக நெருக்கத்தில் இருக்கக்கூடிய இடங்களில் வசித்துக் கொண்டு இருக்கக்கூடிய நண்பர்களாக இருக்கிற பட்சத்துல இந்த மழை மேகங்கள் உங்களை நோக்கி நெருங்கி வருகிற பட்சத்துல மழைக்கான சாத்தியக்கூறுகள் இருக்கலாம். இவை போக நாம் பார்த்தோமேயானால் ராங்கியம், காரையூர் சுற்றுவட்டார பகுதிகள், அங்கேயும் பார்த்தீங்கன்னாக்கா மழை மேகங்களானது பதிவாகி கொண்டுதான் இருக்கிறது. ஆப்வியஸ்லி இதுவும் மேற்கு நோக்கி தான் நகரப்போகுது. அதாவது இழுப்பூர் மற்றும் திருப்பத்தூர் இடைப்பட்டு இருக்கக்கூடிய பகுதிகளில் நிலவி கொண்டிருக்கக்கூடிய அந்த மழை மேகங்களும்
மேற்கு நோக்கி தான் நகர இருக்கிறது. ஸோ தூராங்குறிச்சி மாதிரியான பகுதிகளிலும் நாம் மழை எதிர்பார்க்கலாம். நத்தம் மேலூர் இடைப்பட்டு இருக்கக்கூடிய பகுதிகளிலும் மழை மேகங்களானது தென்பட்டு வருகிறது. வத்தலகுண்டு பண்ணைக்காடு இடைப்பட்டு இருக்கக்கூடிய பகுதிகளில், கொடைக்கானலுக்கு நெருக்கத்தில் இருக்கக்கூடிய பகுதி தான், கொடைக்கானலிலும் மழையானது பதிவாகும். அதுல மாற்று கருத்துக்களே கிடையாது. இவை தவிர்த்து நாம் பார்த்தோம் ஏன்னா கன்னிவாடி வத்தலகுண்டு இடைப்பட்டு இருக்கக்கூடிய அந்த சாலையிலும் மழை மேகங்களை நம்மளால காண இயல்கிறது. இவைகள் மட்டுமல்லாது வேடன் சந்தூருக்கு கொஞ்சம் மேற்கே இருக்கக்கூடிய இடங்கள்ல, குறிப்பாக பழையப்பட்டி மற்றும் வேடான் சந்தூர் இடைப்பட்டு இருக்கக்கூடிய அந்த பகுதிகளில், அதே போல முட்டிநாயக்கன்பட்டி மற்றும் வேடன் சந்தூர் இடைப்பட்டு இருக்கக்கூடிய அந்த சாலையின் பல்வேறு இடங்களிலும் மழை மேகங்களானது பதிவாகி கொண்டிருக்கிறது. இடையக்கோட்டை மற்றும் வேடன் சந்தூர் இடைப்பட்டு இருக்கக்கூடிய அந்த பகுதிகளிலும் மழை மேகங்கள் பதிவாகி கொண்டிருக்கிறது என்பது சிறப்புக்குரிய ஒரு விஷயம். மடத்துக்குளம் சுற்று வட்டார பகுதிகளிலும் மழை மேகங்களானது ரேடார் படங்களில் தென்பட்டு வருகிறது. இவைகள் மட்டுமல்லாது பொள்ளாச்சி அருகிலும் மழை மேகங்கள் பதிவாகி கொண்டிருக்கிறது. நீங்க ஒருவேளை பொள்ளாச்சியில இருந்தீங்கன்னா நிச்சயமா ஆனந்தன் இந்த காணொலியை பார்த்து கொண்டுதான் இருப்பாரு. அவர் இந்நேரம் எனக்கு அது தொடர்பான தகவல்களை தெரியப்படுத்தியிருப்பார் வாட்ஸ்அப்ல. ஸோ நீங்க யாராவது இருந்தீங்கன்னாக்கா மறக்காம உங்க பகுதியின் நிலவரத்தை எங்க கூட கமெண்ட் செக்ஷன்ல பகிர்ந்து கொள்ளுங்க. இவை தவிர்த்து நாம் பார்த்தோமேயானால் சீலக்காம்பட்டி மற்றும் கெடிமேடு, இதுவும் பார்த்தீங்கன்னாக்கா ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னாக்கா பொள்ளாச்சிக்கு கிழக்கே இருக்கக்கூடிய பகுதிகள் தான். இந்த மழை மேகங்களும் உங்களுக்கு மேற்கு நோக்கி நகரும்பொழுது பொள்ளாச்சியில மீண்டும் மழை பதிவாகுவதற்கான வாய்ப்புகள் இருக்கும். ஸோ ராசிபுரம் அருகிலும் மழை மேகங்களானது பதிவாகி கொண்டிருக்கிறது. ஆப்வியஸ்லி கொல்லிமலையிலும் மழையானது பதிவாகலாம். ராசிபுரம் சேலம் இடைப்பட்டு இருக்கக்கூடிய அந்த சாலையில ஜருகுமலை ஆதனூர் மாதிரியான பகுதிகளிலும் மழை மேகங்களானது பதிவாகி கொண்டிருக்கிறது. ஏற்காடு சேலம் இடைப்பட்டு இருக்கக்கூடிய அந்த சாலையிலும் மழை மேகங்கள் தென்பட்டு கொண்டிருக்கிறதையும் இங்க நான் உங்க கூட பகிர்ந்து கொள்றேன். அதே போல ஜவ்வாது மலைக்கு நெருக்கத்தில் இருக்கக்கூடிய சில இடங்களிலும், குறிப்பாக கிளானூர் சுற்று வட்டார பகுதிகள், கம்பகுடி மாதிரியான பகுதிகளிலும் மழை மேகங்களானது தற்பொழுது ரேடார் படங்கள்ல பதிவாகி கொண்டிருக்கிறது. காலை நேரத்துல சென்னை மாநகர் மற்றும் அதனுடைய புறநகர் பகுதிகளிலும் சில இடங்களில் மழை பதிவாக இருப்பதாக எனக்கு தகவல்கள் கிடைக்க வந்திருந்தது. அந்த காணொலியும் கிடைக்க வந்திருந்தது. அதாவது குறிப்பாக ஆலந்தூர், அரும்பாக்கம் மாதிரியான பகுதிகளில் பதிவாக இருக்கக்கூடிய அந்த மழை காணொலி எனக்கு கிடைக்க பெற்றிருந்தது. ஸோ இந்த ரேடார் படத்துல உங்களால் தெளிவாக காண இயலும் என்ன மாதிரியான வானிலை சூழல்கள் தற்சமயம் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது என்பது தொடர்பான தகவல்கள். இப்ப நம்ம அடுத்த 24 மணி நேர மழை வாய்ப்புகளை பார்க்க தொடங்கலாம். அடுத்த 24 மணி நேர மழை வாய்ப்புகளை பொறுத்தவரையில இப்பொழுது கடல் பகுதிகளின் வழியாக உள்ளே ஊடுருவிய மழை மேகங்கள் அல்லது ஈரப்பதமிக்க காற்றுன்னு கூட நம்ம சொல்லலாம். இப்ப உட்பகுதிகளை நோக்கி நகர்ந்து வருகிறது அல்லவா, அதனால உட்பகுதிகளில் வெப்பசலன மழையானது உக்கிரமடைவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. தென் உள் மாவட்ட பகுதிகளை நான் அதிகமாகவே எதிர்பார்க்கிறேன். ஆல்ரெடி பாத்தீங்கன்னாக்கா திண்டுக்கல் மாவட்டத்துல சில இடங்கள்ல தீவிரமான மழை மேகங்கள் தென்பட்டு கொண்டு இருப்பதை நான் நிகழ்நேர தகவல்களில் கூட உங்க கூட பகிர்ந்து கொண்டிருந்தேன். இப்ப அடுத்த 24 மணி நேரத்திலும் பாத்தீங்கன்னாக்கா தென் மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலை மற்றும் அதனை ஒட்டி இருக்கக்கூடிய இடங்கள்ல, குறிப்பாக மதுரை ராஜபாளையம் இடைப்பட்டு இருக்கக்கூடிய அந்த பகுதிகளில் இந்த சாலையில மழை பதிவாகுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. பேரையூர் மாதிரியான பகுதிகளில் நம்ம அடுத்த 24 மணி நேரத்திலும் மழை எதிர்பார்க்கலாம். கம்பம் பேரையூர் இடைப்பட்டு இருக்கக்கூடிய அந்த சாலைக்கும் மழைக்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறது. ரெண்டைக்குளம் ஏழுமலை இடைப்பட்டு இருக்கக்கூடிய பகுதிகளில், அதே போல பார்த்தீங்கன்னா சிவகாசி மற்றும் ராஜபாளையம் இடைப்பட்டு இருக்கக்கூடிய அந்த சாலையிலும் சில இடங்களில் மழைக்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறது. திருவேங்கடத்தை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதிகளில் திருவேங்கடம் கழுகுமலை இடைப்பட்டு இருக்கக்கூடிய அந்த சாலையின் சில இடங்களிலும் மழையானது பதிவாகலாம். நெல்லை கோவில்பட்டி இடைப்பட்டு இருக்கக்கூடிய சாலையில திடீர்னு மழை பதிவானது என்றால் நீங்கள் ஆச்சரியம் கொள்ள தேவை கிடையாது. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா திசைன் விலை மாதிரியான பகுதிகளில் பதிவாகி இருக்கக்கூடிய மழை காணொலியும் எனக்கு கிடைக்க வந்து விட்டது. அது மட்டுமல்லாது துளசியாப்பட்டினம் பகுதிகளிலும் மழையானது பதிவாக இருக்கிறது. ஸோ நிறைய இடங்கள்ல மழையானது பதிவாகி இருக்கிறது காலை நேரத்திலேயே, நண்பகல் வாக்கிலேயே. இப்போ இதன் பிறகு உட்பகுதிகளில் உக்கிரமடையுங்கிற இந்த தகவலை தான் நான் இங்கே கூட முக்கியமாக ஷேர் பண்ணிக்கிறேன். இப்போ கடையநல்லூர் புளியங்குடி இடைப்பட்டு இருக்கக்கூடிய பகுதிகளில், தென்காசி மாவட்ட உட்பகுதிகளில் கூட சில இடங்களில் மழையானது பதிவாகலாம். ஆலங்குளத்தை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதிகளில், கருவந்தா மற்றும் ஆலங்குளம் இடைப்பட்டு இருக்கக்கூடிய அந்த சாலையின் சில இடங்களில், நெல்லை ஆலங்குளம் இடைப்பட்டு இருக்கக்கூடிய அந்த பகுதிகளில் கூட ஒரு இடங்களில் மழை பதிவாகுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. இவை போக மானாமதுரை சிவகங்கை இடைப்பட்டு இருக்கக்கூடிய அந்த சாலையிலும் சில இடங்களில் மழையானது பதிவாகலாம். காலை நேரத்திலே பார்த்தீங்கன்னாக்கா நம்ம கீழக்கரை மற்றும் சாயல்குடி இடைப்பட்டு இருக்கக்கூடிய பகுதிகளின் வழியாக மழை மேகங்கள் உள்ளே ஊடுருவ தொடங்கிவிட்டது. குறிப்பாக வழிநோக்கம் மற்றும் ஏர்வாடி அருகிலெல்லாம் மழை மேகங்களை நல்லா பார்க்க முடிந்தது. அந்த மழை மேகங்கள் அதன் பிறகு சிவகங்கை மாவட்ட பகுதிகளிலும் சில இடங்களில் மழையை பதிவு செய்திருக்கிறது. ஸோ மதுரை மாவட்ட உட்பகுதிகளுக்கும் மழைக்கான வாய்ப்புகள் இருக்கு. புதுக்கோட்டை மாவட்டத்திலும் மழையானது ஆல்ரெடி பதிவாகி கொண்டிருக்கிறது. நிறைய இடங்களில் பதிவாகியும் இருக்கிறது. அந்த மழை மேகங்கள் மேற்கு நோக்கி தான் நகரப்போகுது. ஸோ திண்டுக்கல் மாவட்டத்தில் நிச்சயமாக மழைக்கான சாத்தியக்கூறுகள் என்பது இருக்கிறது அப்படிங்கிறதுல யாராலும் மறுக்க இயலாது. அப்புறம் தாராபுரம் பழனி இடைப்பட்டு இருக்கக்கூடிய அந்த சாலையில கூட சில இடங்களில் மழையானது பதிவாகலாம். உடுமலைப்பேட்டை வெள்ளாம்பட்டி இடைப்பட்டு இருக்கக்கூடிய பகுதிகளில் திடீர்னு மழை பதிவானால் நீங்கள் ஆச்சரியம் கொள்ள தேவை கிடையாது. மடத்துக்குளம் மற்றும் கரடிக்குட்டம் இடைப்பட்டு இருக்கக்கூடிய சாலையில, உடுமலைப்பேட்டை மற்றும் தளி இடைப்பட்டு இருக்கக்கூடிய பகுதிகளிலும் மழையானது பதிவாகலாம். இந்த தளி நான் சொல்றது ஈரோடு மாவட்டம் தளியை நான் சொல்ல.
ஸோ உடுமலைப்பேட்டைக்கு தெற்கே இருக்கக்கூடிய ஒரு பகுதி, உடுமலைப்பேட்டை மறையூர் இடைப்பட்டு இருக்கக்கூடிய பகுதிகள்னு சொல்லலாம். ஸோ பொள்ளாச்சி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளுக்கும் மழைக்கான வாய்ப்புகள் இருக்குது. கோயம்புத்தூர் மாவட்டத்தில் மழையானது பதிவாகும். காரமடை கோயம்புத்தூர் இடைப்பட்டு இருக்கக்கூடிய அந்த சாலையிலும் மழை வந்து பதிவாகலாம். திருப்பூர் மாவட்ட பகுதிகளுக்கும் மழை வாய்ப்புகள் இருக்கிறது. ஈரோடு மாவட்ட வடக்கு பகுதிகளிலும் ஆங்காங்கே மழையானது பதிவாகலாம். அதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாகவே இருக்கிறது. திருச்சி மாவட்ட உட்பகுதிகளில் கூட சில இடங்களில் மழையானது பதிவாகலாம். ஈரோடு மாநகர் அல்லது அதனுடைய புறநகர் பகுதிகளில் கூட திடீர்னு மழை பதிவாகுவதற்கான வாய்ப்பு இருக்கு. ஏன்னா ஈரோடு மாநகர்ல நிறைய நண்பர்கள் வந்து சொல்லியிருந்தீங்க, எதிர்பார்த்த அளவிற்கு மழை வந்து வெப்பசலன மழை காலகட்டத்தில் பதிவாகல அப்படிங்கிற மாதிரி. இன்று அடுத்த 24 மணி நேரத்தில் ஈரோடு மாநகருக்கும் மழைக்கான சாத்தியக்கூறுகள் என்பது இருக்கிறது. எந்த அளவுக்கு மழை கிடைக்குதோ இந்த காலகட்டத்தில் நம்ம அப்படியே எடுத்துக்கொள்ள வேண்டியதுதான். இன்னைக்கு மழை இல்லைங்கும் பொழுது அடுத்து வரக்கூடிய நாட்கள்ல அந்த மழையானது மேலும் அதிகரிக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம இந்த காலகட்டத்தில் எடுத்துக்க வேண்டியது இருக்குது. ஜவ்வாது மலையை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதிகளுக்கும் மழை வாய்ப்புகள் இருக்குது. திருவண்ணாமலை போலூர் இடைப்பட்டு இருக்கக்கூடிய அந்த சாலையிலும் மழையானது பதிவாகலாம். சின்ன சேலத்தை ஒட்டி இருக்கக்கூடிய சில இடங்களிலும் மழைக்கான வாய்ப்புகள் உண்டு. திருச்சி மாவட்ட வடக்கு பகுதிகளிலும் மழையானது பதிவாகலாம். துறையூர் முசிறி இடைப்பட்டு இருக்கக்கூடிய அந்த சாலைக்கு மழைக்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறது. கரூர் ஈரோடு இடைப்பட்டு இருக்கக்கூடிய பகுதிகளில், சென்னிமலையை ஒட்டி இருக்கக்கூடிய சில இடங்களில், எடப்பாடி மற்றும் ஈரோடு இடைப்பட்டு இருக்கக்கூடிய பகுதிகளில், சேலம் மாவட்ட மேற்கு பகுதிகளிலும் மழையானது பதிவாகும். தருமபுரி மாவட்டத்திலும் சில இடங்களில் மழையானது பதிவாகலாம். அப்புறம் பெங்களூர் மாநகர் மற்றும் அதனுடைய புறநகர் பகுதிகளை பொறுத்தவரையில் கனமழைக்கான வாய்ப்பு வந்து இருக்கு. ஸோ பெங்களூர் மாநகர் மற்றும் அதனுடைய புறநகர் பகுதிகள் உட்பட பெங்களூரு மைசூரு இடைப்பட்டு இருக்கக்கூடிய அந்த சாலையின் பல்வேறு இடங்களாக இருக்கட்டும், பெங்களூரு மற்றும் ஹிந்துப்பூர் இடைப்பட்டு இருக்கக்கூடிய அந்த சாலையின் அநேக இடங்களாக இருக்கட்டும், கோலார் பெங்களூரு இடைப்பட்டு இருக்கக்கூடிய அந்த பகுதிகளிலும் மழையானது பதிவாகும். அதுல மாற்று கருத்துக்களோ கிடையாது. மறுபடியும் நள்ளிரவு, அதிகாலை மற்றும் அதனை ஒட்டியிருக்கக்கூடிய காலை நேரங்கள்ல, நண்பகல் வாக்குல கடல் பகுதிகளில் இருக்கக்கூடிய சிறு சிறு மழை மேகங்கள் திரண்டு அதன் பிறகு தென் கடலோர மாவட்ட கடலோர பகுதிகளில், குறிப்பாக ராமநாதபுரம் மாவட்ட கடலோர பகுதிகளில் அங்கொன்றும் இங்கொன்றுமாக மழையை பதிவு செய்ய தொடங்குவதற்கான வாய்ப்புகள் என்பது இருக்கும். அதே போலதான் டெல்டாவின் கடலோர பகுதிகளுக்கும் மழைக்கான வாய்ப்புகள் என்பது அவ்வப்பொழுது இருக்கிறது. புதுச்சேரி முதல் கோடியாக்கரை வரை இடையிலான அந்த பகுதிகளில் அவ்வப்பொழுது சிறு சிறு மழை மையங்கள் ஊடுருவி மழைப்பொழிவை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ சேலம் மாவட்ட மேற்கு பகுதிகளுக்கு மழை வாய்ப்புகள் இருக்கு. ஈரோடு மாவட்ட வடக்கு பகுதிகளுக்கும் மழை வாய்ப்பு இருக்கு. கோபிச்செட்டிப்பாளையம் ஈரோடு இடைப்பட்டு இருக்கக்கூடிய அந்த சாலையிலும் சில இடங்கள்ல மழையானது பதிவாகலாம். கேரளாவில், தெற்கு கர்நாடகாவில் சில இடங்கள்ல கனத்த மழை பதிவாகுவதற்கான சாத்தியக்கூறுகளும் அடுத்து வரக்கூடிய 24 மணி நேரத்தில் இருக்கிறது என்கிற தகவலை இங்க நான் உங்க கூட பகிர்ந்து கொள்றேன். ஏன்னா அவங்களுக்கு வந்து ஒரு சர்க்குலேஷன் ஃபார்ம் ஆகுவதற்கான வாய்ப்புகளும் இருக்குது. அதாவது அரபிக்கடல் பகுதிகளில் ஒரு சுழற்சி உருவாகுவதற்கான வாய்ப்புகள் என்பது அடுத்த 24 மணி நேரத்தில் இருப்பதன் காரணமாக, ஒரு சுழற்சினாக்கா கடலோரத்திற்கு மிக நெருக்கத்தில், அதனால பார்த்தீங்கன்னாக்கா வடக்கு கேரளாவின் கடலோர மாவட்டங்கள் மற்றும் அதனை ஒட்டியிருக்கக்கூடிய மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகள், அதே போல தெற்கு கர்நாடகாவின் கடலோர மாவட்டங்கள் மற்றும் அதனை ஒட்டியிருக்கக்கூடிய மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகள், அதாவது கண்ணூர், மங்களூர் இடைப்பட்டிருக்கக்கூடிய பகுதிகளில், கோழிக்கோடு மாதிரியான பகுதிகளிலும் மழையானது பதிவாகும். ஸோ இதனுடைய தாக்கத்தினால மேற்கு மாவட்டங்களிலும் மழையானது பதிவாகும். கோயம்புத்தூர் மாவட்டத்திற்கு மழை வாய்ப்புகள் என்பது ஏராளமாகவும் தாராளமாகவும் இருக்கிறது. ஸோ அதனால் நீங்கள் கவலை கொள்ளவே தேவை கிடையாது. அதன் பிறகு நாளை காலையெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு கடல் பகுதிகளில் மழை மேகங்கள் கடலோரத்திற்கு மிக நெருக்கத்தில் திரள தொடங்குவதற்கான வாய்ப்புகள் இருக்கும். பட் அது எப்படி உள்ள வருது, எந்தெந்த பகுதிகளில் ஊடுருவி மழை கொடுக்குதுங்கிறது வந்து பிட் ஆஃப் அ லக்குன்னு சொல்லலாம். ஸோ அது வந்து நெருக்கத்தில் தான், ரேடார் படங்களில் தான் பார்க்கும்பொழுது தான் நிகழ்நேரத்தில் நம்மளால வந்து துல்லியமாக சொல்ல முடியும். ஸோ அவ்வளோதான் தொடர்களே இந்த காணொலியை பொறுத்த வரைக்கும். இப்போ மழை அளவுகளை பொறுத்த வரைக்கும் கடந்த 24 மணி நேரத்தில் தமிழகத்தில் அதிகபட்சமாக சிவகிரி, தென்காசி மாவட்டம் 120 மில்லிமீட்டர், சித்தாரல் கன்னியாகுமரி மாவட்டம் 80 மில்லிமீட்டர், பெரியகுளம் தேனி மாவட்டம் 78 மில்லிமீட்டர், மதுரை வடக்கு மதுரை மாவட்டம் 70 மில்லிமீட்டர், மண்டபம் ராமநாதபுரம் மாவட்டம் 67 மில்லிமீட்டர், குப்பனம்பட்டி மதுரை மாவட்டம் 60 மில்லிமீட்டர், ஆண்டிப்பட்டி தேனி மாவட்டம் 50 மில்லிமீட்டர், தாளவாடி ஈரோடு மாவட்டம் 48 மில்லிமீட்டர், பார்வூர் நீலகிரி மாவட்டம் 45 மில்லிமீட்டர், பேச்சிப்பாறை அணை கன்னியாகுமரி மாவட்டம் 44 மில்லிமீட்டர், தேன்கனிக்கோட்டை கிருஷ்ணகிரி மாவட்டம் 42 மில்லிமீட்டர், மன்னார்குடி திருவாரூர் மாவட்டம் 37 மில்லிமீட்டர், வால்பாறை பிஏபி கோயம்புத்தூர் மாவட்டம் 37 மில்லிமீட்டர், கொடைக்கானல் படகு குலாம் திண்டுக்கல் மாவட்டம் 36 மில்லிமீட்டர், வால்பாறை தாலுகா அலுவலகம் கோயம்புத்தூர் மாவட்டம் 35 மில்லிமீட்டர், கூடலூர் பஜார் நீலகிரி மாவட்டம் 35 மில்லிமீட்டர், திருப்பரப்பு கன்னியாகுமரி மாவட்டம் 34 மில்லிமீட்டர், அப்பர் கூடலூர் நீலகிரி மாவட்டம் 32 மில்லிமீட்டர், அவினாசி திருப்பூர் மாவட்டம் 32 மில்லிமீட்டர். இது கோவை மாநகரனுடைய புறநகர் பகுதி, பட் இருக்கக்கூடியது திருப்பூர் மாவட்டத்தில் தான். ஸோ பெருஞ்சாணி அணை கன்னியாகுமரி மாவட்டம் 32 மில்லிமீட்டர், புத்தன் அணை கன்னியாகுமரி மாவட்டம் 30 மில்லிமீட்டர், தங்கச்சிமடம் ராமநாதபுரம் மாவட்டம் 29 மில்லிமீட்டர், பெரியநாயக்கன்பாளையம் கோயம்புத்தூர் மாவட்டம் 27 மில்லிமீட்டர், உசிலம்பட்டி மதுரை மாவட்டம் 27 மில்லிமீட்டர், வலங்கைமான் திருவாரூர் மாவட்டம் 26 மில்லிமீட்டர், தேவாலா நீலகிரி மாவட்டம் 24 மில்லிமீட்டர், நடுவட்டம் நீலகிரி மாவட்டம் 24 மில்லிமீட்டர், தம்மம்பட்டி
சேலம் மாவட்டம் 23 மில்லிமீட்டர், பூதலூர் தஞ்சாவூர் மாவட்டம் 22 மில்லிமீட்டர், சிவலோகம் கன்னியாகுமரி மாவட்டம் 22 மில்லிமீட்டர், அதானக்கோட்டை புதுக்கோட்டை மாவட்டம் 21 மில்லிமீட்டர், குண்டேரிப்பள்ளம் ஈரோடு மாவட்டம் 20 மில்லிமீட்டர், பில்லூர் அணை மேட்டுப்பாளையம் கோயம்புத்தூர் மாவட்டம் 20 மில்லிமீட்டர், தென்காசி மாவட்டம் 20 மில்லிமீட்டர், அமராவதி அணை திருப்பூர் மாவட்டம் 20 மில்லிமீட்டர், சின்னக்கல்லார் கோயம்புத்தூர் மாவட்டம் 19 மில்லிமீட்டர், பாலமூர் கன்னியாகுமரி மாவட்டம் 18 மில்லிமீட்டர், ஆலங்காயம் திருப்பத்தூர் மாவட்டம் 18 மில்லிமீட்டர், காரைக்குடி சிவகங்கை மாவட்டம் 18 மில்லிமீட்டர், சோலையார் அணை கோயம்புத்தூர் மாவட்டம் 18 மில்லிமீட்டர், ஏற்காடு சேலம் மாவட்டம் 17 மில்லிமீட்டர், திருபுவனம் சிவகங்கை மாவட்டம் 17 மில்லிமீட்டர், பர்லியார் நீலகிரி மாவட்டம் 17 மில்லிமீட்டர், கிளான்மார்கன் நீலகிரி மாவட்டம் 17 மில்லிமீட்டர், கீழ்கோத்தகிரி எஸ்டேட் நீலகிரி மாவட்டம் 17 மில்லிமீட்டர், வைகை அணை தேனி மாவட்டம் 17 மில்லிமீட்டர், பீலமேடு கோவை விமான நிலையம் கோயம்புத்தூர் மாவட்டம் 17 மில்லிமீட்டர், பெருங்கலூர் புதுக்கோட்டை மாவட்டம் 16 மில்லிமீட்டர், மக்கினாம்பட்டி கோயம்புத்தூர் மாவட்டம் 16 மில்லிமீட்டர், சோத்துப்பாறை அணை தேனி மாவட்டம் 16 மில்லிமீட்டர், சேத்தியாத்தோப்பு கடலூர் மாவட்டம் 15 மில்லிமீட்டர், சூரங்குடி தூத்துக்குடி மாவட்டம் 15 மில்லிமீட்டர், கீழாநிலை புதுக்கோட்டை மாவட்டம் 14 மில்லிமீட்டர், குடுமியான்மலை புதுக்கோட்டை மாவட்டம் 14 மில்லிமீட்டர், அதே போல திருப்பூர் மாநகராட்சியில் 14 மில்லிமீட்டர் அளவு மழையும், சேலம் மாநகராட்சியில் 13 மில்லிமீட்டர் அளவு மழையும் பதிவாக இருக்கிறது. மோகனூர் நாமக்கல் மாவட்டம் 12 மில்லிமீட்டர், கொடைக்கானல் திண்டுக்கல் மாவட்டம் 12 மில்லிமீட்டர், கலியல் கன்னியாகுமரி மாவட்டம் 11 மில்லிமீட்டர், குழித்துறை கன்னியாகுமரி மாவட்டம் 11 மில்லிமீட்டர், பெருந்துறை ஈரோடு மாவட்டம் 11 மில்லிமீட்டர், சுரலக்கோடு கன்னியாகுமரி மாவட்டம் 11 மில்லிமீட்டர், நம்பியூர் ஈரோடு மாவட்டம் 11 மில்லிமீட்டர், கடனா நதி அணை பிரிவு தென்காசி மாவட்டம் 10 மில்லிமீட்டர், கிருஷ்ணகிரி மாவட்டம் தள்ளியில 10 மில்லிமீட்டர் அளவு மழையானது பதிவாக இருக்கிறது. மழை பதிவாக இருக்கக்கூடிய பகுதிகளின் அந்த லென்த்துங்கிறது எண்ணிக்கை என்பது ரொம்ப அதிகமாக இருக்குது, ரொம்ப கூடுதலாக இருக்குது. ஸோ எல்லா பகுதியும் நான் பதிவு பண்ணனாக்கா இந்த காணொலியின் நேரம் மிக அதிகமாக சென்றுவிடும். ஸோ அதனால் இந்த காணொலியை நான் 10 மில்லிமீட்டருக்கும் அதிகமான அளவு மழை பதிவாக இருக்கக்கூடிய பகுதிகளின் நிலவரத்தை சொல்வதுடன் நிறைவு செய்து கொள்கிறேன். அவ்வளோதான் தொடர்களை இந்த காணொலியை பொறுத்த வரைக்கும். இந்த காணொலி நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ள வகையில் அமைந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் உறுதியாகவே நம்புகிறேன். உங்களுக்கு இந்த காணொலி பயனுள்ளதாக அமைந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி தோணுச்சுன்னா நீங்கள் இந்த காணொலியை லைக் செய்து கொள்ளுங்க, உங்க நண்பர்களுடன் பகிர்ந்து கொண்டு ஷேர் செய்து கொள்ளுங்க. மறக்காம நம்முடைய தமிழ்நாடு வெதர் யூடியூப் பக்கத்துக்கு சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த பெல் பட்டனை கிளிக் செஞ்சு அதில் ஆல் எனேபிள் என்கிற ஆப்ஷனையும் செலக்ட் செஞ்சு வச்சுக்கோங்க. அப்பொழுதுதான் அடுத்தடுத்து வரக்கூடிய காலங்களில் நான் புதியதாக பதிவு செய்ய இருக்கோம். ஒவ்வொரு புதிய காணொலிக்குமே உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்து அது விரைவாக பலன் வழங்க ஏதுவான சாத்தியக்கூறுகளை ஏற்படுத்தி கொடுக்கும் என்பதை மீண்டும் ஒரு முறை இங்கே நான் உறுதிபட பகிர்ந்து கொள்கிறேன். வானிலை தொடர்பான மேலும் பல சுவாரஸ்யமான தகவல்களுடன் அடுத்தடுத்த காணொலிகளில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். அதுவரையில் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் இமானுவேல். நன்றி, வணக்கம்.